சபரிமலை தெய்வம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமி வாழ்க்கை வரலாறு 10ஆம் பகுதி. மணிகண்டனின் விருப்பம். வைத்தியர் கூறியதை கேட்டு மிகுந்த அதிர்ச்சி கொண்டார் மன்னர். அதாவது மனத்திற்கு சென்று புலிப்பால் கொண்டு வர வேண்டும், அதுவும் பெண் புலி வேண்டும் என்பது விளையாட்டான காரியம் அல்லவே என்பதை உணர்ந்து என்ன செய்வது, யாரிடம் இப்பணியை ஒப்படைப்பது என்று புரியாமல் திகைத்து நின்று என்ன சொல்வது என்று அறியாமல் ஒரு விதமான மன வருத்தத்துடனும் பதற்றத்துடனும் நின்று கொண்டிருந்தார் மன்னர். வைத்தியர் கூறியவற்றை அறிந்த மணிகண்டன் தன் தந்தையிடம் தான் வனத்திற்கு சென்று புலிப்பால் கொண்டு வருவதாகவும் தான் செல்ல எனக்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் வேண்டி நின்றார். மணிகண்டன் காட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி தந்தையிடம் நின்று கொண்டே இருக்கும் செய்தியை அறிந்த மகாராணியோ மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாள். தனது திட்டத்தின்படி அனைத்தும் நடப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாள். மணிகண்டனின் கூற்றை கேட்ட மன்னரோ சற்று பயம் கொண்டு, இல்லை மணிகண்டா என்று அவர் கண்களை நோக்கும் பொழுது மணிகண்டனின் கண்களில் காணப்பட்ட உறுதியும் மன்னனை மறுத்து பேச முடியாமல் அவருக்கு உண்டான அனுமதி அளிக்கும் வகையிலும் அவரின் பேச்சும் அமைந்தது. மணிகண்டா, நீ மட்டும் தனியாக வனத்திற்கு சென்று புலியை வேட்டையாடுவது என்பது உன் உயிருக்கு ஆபத்தாக அமைந்துவிடக்கூடும். ஆகவே ஒரு சிறு படையை உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன். அவர்களை கொண்டு நீ உனது எண்ணத்தை நிறைவேற்றுவாயாக என்று கூறினார் பந்தள அரசன். ஆனால் மணிகண்டன் தனக்கு எவ்வித படையும் வேண்டாம், வனத்தில் படைகளின் சத்தம் கேட்டால் புலிகள் யாவும் மிரட்சி அடையும். ஆகவே நான் மட்டும் தனியே சென்று புலிகளுடன் வந்து அன்னையை இப்பிரச்சனையிலிருந்து காப்பேன் என்று உறுதியுடன் கூறினார். வனத்திற்கு செல்லுதல். மணிகண்டனிடம் பலவாறு உரைத்தும் அவர் தனியே செல்வதில் விருப்பம் கொண்டார். அவரின் முடிவை மாற்ற இயலாமல் மன்னரும் அவரின் முடிவிற்கு கட்டுப்பட்டு வனத்திற்கு செல்ல அனுமதி அளித்தார். வனத்திற்கு செல்லும் முன்பாக தனது குல தெய்வமான சிவனை வேண்டி தனது மகன் எவ்விதமான இடையூறுமின்றி திரும்பி வர வேண்டும் என்று சிவபெருமானுக்கு படைத்த முக்கண் கொண்ட தேங்காயை பயணத்தின் போது பசியாற்றுவதற்கான உணவு பொருளாக ஒரு துணியில் 2 பக்கங்கள் வைத்து கட்டி மணிகண்டனிடம் கொடுத்தார். 2 பக்கங்களும் சமமாக இருந்தன. முடிச்சுக்கள் நன்றாக போடப்பட்டிருந்தன. பந்தள நாட்டின் எல்லைகளை கடந்து மணிகண்டன் வனத்தில் நுழைந்தார். அவரின் வருகைக்காக பல காலமாக காத்து கொண்டிருந்த இந்திராதி தேவர்களும் முனிவர்களும் மற்றும் பூத கணங்களும் அவ்விடம் வந்து அவரை வரவேற்றனர். மகிஷியை பற்றி அறிதல். மரங்கள் நிறைந்த அந்த வனத்தில் உள்ள மலையின் உச்சிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே மணிகண்டன் அமர ஒரு ஆசனமும் உருவாக்கினார்கள். பின்பு மணிகண்டனிடம் மகிஷி என்ற அரக்கியை பற்றியும் அவளால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை பற்றியும் எடுத்துரைக்க தொடங்கினார்கள். தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ஒரு சிறுவனை அழைத்து அவனை பலவாறாக துதித்து அவனிடம் உரையாடி கொண்டிருப்பதை தனது ஒற்றர்களின் மூலம் அறிந்து கொண்டாள் மகிஷி. அதை அறிந்ததும் மிகுந்த கோபமும் வேகமும் கொண்டவள் தன் கண்ணில் பட்டதை யாவற்றையும் அழிக்கத் தொடங்கி தன்னிடம் உழைத்த ஒற்றர்களையும் சரமாரியாக பசை பாடினாள். கோபத்தில் என்ன செய்கின்றோம், என்ன நிகழப்போகிறது என்பதை அறியாமல் மிகுந்த கோபமும் அவள் கண்களில் தென்பட்டது. ஒரு சிறு பாலகன் என்னை கொல்வதா? நான் அவனை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொன்று விடுவேன் என கோபத்தில் கர்ஜித்து, என்னை எவராலும் வெல்ல இயலாது, எப்படை வந்தாலும் அப்படையை அழித்து அப்பாலகனை கொன்று விடுவேன் என்றும், அவன் ஒரு சிறு துரும்பென எதிரியின் பலமறியாது கோபத்தில் தனக்கு தோன்றியவற்றை கர்ஜித்து மணிகண்டன் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்படத் தொடங்கினாள். மணிகண்டனை காணுதல். மகிஷி மணிகண்டன் இருக்கும் இடத்தை அடைந்து மணிகண்டனை கண்டாள். மணிகண்டனை கண்டதும் நகைக்கத் தொடங்கினாள். அதாவது ஒரு சிறு பாலகன் என்னை கொல்வதா என்று எண்ணத் தொடங்கினாள். பாலகனே, நீ என்னை கொல்வதா? உனக்கு இவர்கள் அளிக்கும் நம்பிக்கையால் உனது வாழ்நாளை அழித்து கொள்ளாதே என்றும்
இல்லையேல் உனது உயிரை என் கரங்களால் மாய்த்து கொள்ளாதே, இங்கிருந்து புறப்பட்டு செல். இல்லையேல் என் கரங்களால் இன்று உனது உயிரானது காலனின் கையில் பிடித்து கொடுக்கப்படும் என்று கர்ஜித்தாள் மகிஷி. மகிஷியின் கோபமான பேச்சுக்களை கேட்ட மணிகண்டனோ எவ்விதமான சொற்களையும் உரைக்காமல் புன்னகையுடன் மட்டுமே காணப்பட்டார். தனது பிறவியின் நோக்கத்தை கண் முன்னால் கண்ட பின் அவர் அனைத்தும் உணர்ந்து கொண்டார். மணிகண்டன் புன்னகையை கண்டதும் மகிஷியின் கோபம் எல்லைக்கு உட்படாமல் அதிகரிக்கத் தொடங்கியது. அவள் மிகுந்த ஆவேசத்துடன், இன்றுடன் உனது வாழ்வு முடிவுக்கு வரப்போகிறது என்றுரைத்து அசுரர்களின் அனைத்து சேனைகளையும் தனது மாய சக்திகளால் தோன்றச் செய்தாள். யுத்தம் தொடங்குதல். அசுர சேனைகளை கண்டதும் தேவேந்திரனும் தேவர்கள் கொண்ட படைகளை தயார் நிலையில் இருக்க ஆணையை பிறப்பித்தார். தேவர்கள் அனைவரும் போருக்கு தயாரான நிலையில் நின்று கொண்டிருந்தனர். தேவர்கள் மட்டுமின்றி பூதகணங்களும் போருக்கு தயாரான நிலையில் இருந்தனர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தமானது தொடங்க ஆரம்பித்தது. மகிஷியின் அசுர கூட்டமானது மிகுந்த ஆவேசத்துடன் அசுரத்தனமாய் தாக்கத் தொடங்கியது. தேவர்கள் படையும் பூத கணங்களுடன் இணைந்து அசுரர்களின் கூட்டத்தை எதிர்க்க தொடங்கி மணிகண்டனிற்கு மிகுந்த ஆதரவுடன் செயல்படத் தொடங்கின. ஆயிரக்கணக்கான அசுர வீரர்களை மணிகண்டனுடன் இருந்த தேவ மற்றும் பூத கணங்கள் இணைந்து அவர்களை அழித்தபடி முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருந்தனர். மகிஷியின் அசுர படையானது காலம் கடக்க கடக்க அசுர வீரர்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே போகத் தொடங்கியது. மணிகண்டனின் பலம் அறிதல். மகிஷியை நோக்கி மணிகண்டன் தனது பாணங்களை எய்து கொண்டே இருந்தார். இவருடைய பாணங்களுக்கு பதில் அளிக்க இயலாத வகையில் மகிஷியின் செயல்பாடுகள் யாவும் அமைந்த வண்ணம் இருந்தன. ஏனெனில் வில்லெய்தும் கலையில் வல்லவராயிற்று அல்லவா நம் மணிகண்டன். 10ஆம் பகுதி நிறைவடைந்தது.